விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 21. வெள்ளி நிலவு மறைந்து ஆதவன் கண்விழிக்க, ஆதித்யா எப்பொழுதும் போல எழுந்தவனின் பார்வை முதலில் தன் குழந்தையையும் அவளையும் தான் தேடியது. இருவரும் அங்கே இல்லாததை பார்த்தவன் பால்கனிக்கு வந்தான். தோட்டத்தில் பார்க்க மலர்ந்திருந்த ரோஜாக்களோடு தன் மகனும் முகம் மலர்ந்தபடி கவி ருத்ரேஷி இருவரின் கையை பிடித்து தத்தி தத்தி நடந்து வந்தான். அதை பார்த்த ஆதித்யாவின் உள்ளம் இன்பத்தில் குளிர்ந்தது. இதழில் சின்ன புன்னகையோடு அவன் உடற்பயிற்சி செல்லும் அறைக்கு சென்று விட்டான். அண்ணி, சொல்லு கவி, நாம இன்னைக்கு ஈவினிங் வெளியில போலாமா? ஏன், உங்களுக்கு போர் அடிக்கலையா? மதியம் திரு அண்ணா வருவாரு, அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாமே. போலாம், உங்க அண்ணா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. அதான் நீங்க இருக்கீங்கல்ல, கேளுங்க. ஏன் நீ கேளு. அண்ணி, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் என்ன, கேளுங்க அண்ணி. சரி கேக்குற, நீ போயிட்டு காலேஜ் கிளம்பு. ஓகே. கவி அங்கிருந்து சென்று விட்டாள். ருத்ரேஷி தன் மகனை அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அங்கே வடிவு கையில் அவனை கொடுத்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். நேரம் ஆக ஆக ஒவ்வொருவராக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தனர். வடிவம்மா இருவருக்கும் இட்லி வைத்தார். ருத்ரேஷி ஆருக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். கவி கண்களால் தன் அண்ணியை பார்த்து அனுமதி கேட்கும்படி சைகை செய்தாள். அவளோ எப்படி கேட்பது என்று யோசனை செய்ய, அவன் எதிரே இருந்த தன் மகனை பார்த்து இதழில் சின்ன புன்னகை செய்தவள் அதை மறைத்து கொண்டு, டே ஆதி. ருத்ரேஷி அழைக்க இட்லியை வாயில் வைத்தவனுக்கு புற ஏறிவிட்டது. தலையை தட்டி கொண்டே அவளை பார்த்தான். டே ஆதி, ஒன்னதாண்டா கூப்பிடுறேன், நான் சொல்றது உன் காதுல விழுதா? அவனை பார்த்து கையை நீட்ட ஆதித்யா அவளை தான் பார்த்தான். இன்னைக்கு நம்ம வெளியே போறோம், ஈவினிங் 4 மணிக்கு, சரியாடா? ஏ ருத்ரா, அதெல்லாம் போகக்கூடாது. டே ஆதி, பெர்மிஷன் கேட்கல, போணும், வர சொல்லு. ருத்ரேஷி கூற ஏதோ வாய் சொல்ல எடுத்தவன் வாசலில் கார் வந்து நின்றதை பார்த்தான். மூவரும் வாசலை பார்க்க காரில் இருந்து ஷாலினி தான் இறங்கி வந்தாள். அவளை அதிர்ச்சியோடு பார்த்தாள் பார்கவி. ஆதித்யா முகத்தில் அப்படி ஒரு வெறுப்பு, வடிவம்மா முகத்தில் ஒருவித கடுமை. இதெல்லாம் ஏன் என்று தெரியாமல் ருத்ரேஷி அவளை கேள்வியோடு பார்த்தாள். அவளுக்கு அது ஷாலினி என்று தெரியாதே. ஆதித்யா அவளை பொருட்படுத்தாமல் சாப்பிட ஆரம்பித்தான். ஏ பார்கவி, சாப்பிடு, காலேஜ் போனும்ல. ஆதித்யா கூற சரி என்பது போல தலையசைத்து கீழே குனிந்து கொண்டாள். நீங்க யாரு? ருத்ரேஷி கேட்க, இதுக்கு முன்னாடி உன் இடத்துல இருந்தவள், அதாவது நீ இருக்க வேண்டிய இடத்திற்கு சொந்தக்காரி, ஆதியோட வைஃப் என்று அவள் வார்த்தையை முடிக்கவில்லை. அவள் கன்னத்தில் தன் சாப்பாட்டு கையால் அடித்திருந்தான். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை பார்கவி ருத்ரேஷி இருவரும். ஆறு வேறு பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டான். ருத்ரேஷி அவனை வடிவம்மா கையில் கொடுத்து அறைக்கு அழைத்து போகச் சொன்னாள். ஆறுவை உள்ளே அழைத்து சென்றாள். தன் மகன் போகும் வரை காத்திருந்தவன் வெளியே போகும்படி கையை நீட்டினான். ஆதித்யா, இன்னொரு கன்னத்தில் அடித்தவன், இதுக்கு மேல என் பேரை ஒரு முறை சொன்னாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஒழுங்கா வெளியில போ. நான் ஏன் போகணும்? இது என்னோட வீடு தானே. இது உன்னோட வீடு இல்ல, இப்போ இது மிஸ்ஸஸ் ஆதித்ய கரிகாலனோட வீடு. அதாவது இதோ நிற்கிறாளே, அவளோட வீடு. இப்ப இந்த வீட்டுக்கு மகாராணி அவதான். அப்புறம் இந்த உறவு சொல்லி இனிமே இங்க வர்ற வேலை இருக்கக்கூடாது. உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டல்ல, அப்படியே போயிடணும், சரியா? நீயே வெளியில போறியா இல்ல ஆட்களை வைத்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் நினைச்சா குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு அழைச்சிட்டு போக முடியும், அதை மறந்துடாத. நீதான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு மறந்துட்ட. டேய், இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ருத்ரேஷி அருகே திரும்பியவன், ஈவினிங் ரெடியா இருங்க, வெளியில போலாம். பார்கவி வா, உன்னை காலேஜ்ல விட்டுட்டு போறேன். இதோ வந்துட்டேன்னா. அவள் சென்று விட்டாள். ருத்ரேஷி தான் ஒன்றும் புரியாமல் அவன் அடித்த அடியை நினைத்து கொண்டிருந்தாள். எதிரே நின்ற அவளுக்கு விழுந்த அடியை பார்க்கும் போதே தெரிந்தது ஆதித்யா எவ்வளவு கோபத்தில் இருந்தான் என்று. ருத்ரேஷி அவனை நினைத்து பயந்தது என்னமோ உண்மைதான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 22. வீட்டின் நடுக்கூடத்தில் தன் கன்னத்தை கையில் ஏந்தியபடி அமர்ந்திருந்தாள் ஷாலினி. அவள் அருகே பல கேள்வியோடு மல்லிகாவும் அவளுடைய பாசமகள் மாளவிகாவும் அமர்ந்திருந்தாள். அம்மா, அம்மா என்று மாளவிகா தன் தாயின் கையை பிடித்தாள். என்னடி? அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு கேளு. நீ அவளோட முகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சரி இரு, கேக்குறேன். மல்லிகா அவள் அருகே இருந்த ஷாலினியை அழைத்தாள். ஷாலினி, ஏ ஷாலினி, என்ன நடந்தது? ஏன் இப்படி கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உங்க பையன் அடிச்சுட்டான். இதுக்குதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க எங்க கேட்டீங்க? இப்ப ஆதித்யா என்ன அடிச்சு வெளியே அனுப்பிட்டான்.
நீ ஏண்டி வந்த? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா. வராம அங்கேயே இருக்க முடியுமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்க நின்னு இருந்தா அவனோட பார்வையாலேயே என்ன குழி தோண்டி மண்ணுக்குள்ள அனுப்பியிருப்பான். ஷாலினி தன் இதயத்தில் கை வைத்து கூறினாள். ஏய், இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும் தானே? அப்படி தெரிஞ்சுதானே பணம் வாங்கின. அப்போ இப்ப வந்து கை வலிக்குது கண்ணை வலிக்குதுன்னு சொல்ற? மாளவிகா கூறினாள். நீங்க சொன்னதுனாலதான் அவரை கல்யாணம் பண்ணது. அப்புறம் அந்த குழந்தை எல்லாம். அதுவும் அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறாரோன்னு பயந்த. ஏதோ இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ தெரியல. அவர் கடுமையான தண்டனை எதுவும் கொடுக்காம உயிரோட விட்டாரு. இப்ப இத என்னால செய்ய முடியாது. உங்க வளர்ப்பு பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? சிங்கத்தின் குகையில மாட்டி எப்படி திரும்பி வர முடியும்? அப்போ எங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை மறந்துட்டியா என்ன? மாளவிகா அர்த்தமாக அவளை பார்த்து விஷம் ஏறிய புன்னகை செய்தாள். ஷாலினி தன் தலையில் அடித்து கொண்டாள். இங்க பாரு, நாங்க சொன்னபடியெல்லாம் நடக்கணும். அதை செய், சரியா? மல்லிகா கூற, அவளோ தன் தலையெழுத்தை நினைத்து முகத்தை சுருக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள். அம்மா, இவளை திரும்ப நம்பலாமா? நம்பலாம். அவளுக்கு இதை செய்யறதை தவிர வேற வேலை இல்லையேடி. அது வேணும்னா உண்மைதான். அம்மா, நான் கிளம்புறேன், நீயும் வா. உன்னை இப்படியே வீட்டுல விட்டுட்டு போறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து என்ன பண்ண போற? வா போகலாம். மல்லிகா மாளவிகா இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அந்த வீடு அவர்களின் கெஸ்ட் ஹவுஸ். பெரும்பாலும் அங்கே யாரும் வருவதில்லை. ஏதாவது சதி திட்டம் தீட்ட வேண்டும் என்றால் இங்கே குழுவாக கூடிவிடுவார்கள், அம்மா பொண்ணும். இங்கே ஒரு முறை கூடிதான் ஆதித்யா வாழ்வை அர்த்தமற்றதாக மாற்றினர். அதே வேலையை இப்பொழுது ஆரம்பித்து அவனுடைய புது மனைவியை அவனுடன் நெருங்க விடாமல் பிரித்து விட வேண்டும் என்கிற திட்டம் போல். ஆதிரூபன் அந்த மரத்தொட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை ஆட்டிக்கொண்டே ருத்ரேஷி யோசனையில் ஆழ்ந்தாள். அவளுக்கு தன் கணவனுடைய முதல் மனைவி இறந்திருப்பாள். அதனால் தன்னை திருமணம் செய்தான் என்று நினைத்தாள். ஆனால் இன்று ஷாலினி வந்ததை பார்த்தவள் பேச்சற்று போய் நின்றாள். அவள் ஏற்கனவே கேள்வியில்தான் மூழ்கியிருக்கிறாள். இதில் இது வேறு சேர்ந்துவிட பெண் அவளுக்கு துக்கம் தொண்டை வரை அடைத்தது. இதில் ஒரு சில தேவையற்ற எண்ணம் வேறு வந்து சென்றது. இன்று வரை ஏதோ மனதின் ஓரம் தன் வாழ்வை இன்னொருத்தி பங்கு போட வரப்போவதில்லை என்று நினைத்தாள். ஆனால் இங்கே அவனோடு சேர்த்து ஆறுவை பங்கு போட ஒருத்தி இருக்கிறாள் என்பதை பார்த்தவுடன் அவளுடைய எண்ணம் கணவன் மனைவி என்னும் பந்தத்தில் அவளோடு எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பான் என்ற தேவையில்லாமல் ருத்ரேஷி நினைக்க அவள் கண் தானாக கலங்கியது. அவளால் எதையுமே நினைக்க கூட முடியவில்லை. இத்தனை நாள் அவள் இருந்த படுக்கையைத்தான் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிறந்ததிலிருந்து கஷ்டம்? இப்போ அதற்கு மேல் எல்லாம் பணம் வசதி எல்லாம் இருக்கு இவருக்கு. ஆனா அவருடைய இதயம், அது மட்டுமா? அவள் மன யோசனை எங்கெங்கோ சென்றது. பெண் அவள் இதற்கு மேல் யோசனை கூடாது என்று அந்த பஞ்சு மெத்தையில் அழுதபடி படுத்துக்கொண்டாள். பாவம், அவளுடைய மனம் எதிர்பார்ப்பது தப்பில்லையே. எல்லா பெண்களும் தன் கணவனிடம் எதிர்பார்ப்பது தானே. ஒரு ஆண் எப்படி தனக்கான பெண் முழுவதும் தன் வசம் இருக்க நினைக்கிறானோ, அதே போலதான் பெண்ணும் தன் கணவன் தனது கால்களை பிடித்து அழுந்த காதல் முத்தத்தை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். தன்னவன் விழிகள் என்மேல் மட்டும் காதலோடும் காமத்தோடும் படருவதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அவளுக்கு இருக்காதா என்ன? அதில் அவளுடைய குழந்தை மனம் இதெல்லாம் நினைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டுதான் இருந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 23. மாலை பார்கவி கல்லூரியிலிருந்து வந்தாள். அவளோடு திரு வருவான் என்று எதிர்பார்க்க அங்கே ஆதித்யா வந்தான். ஆதித்யாவின் கண்கள் முதலில் அவளைத்தான் தேடியது. எப்பொழுதும் வேலையிலிருந்து வீட்டிற்கு வருபவனுக்கு அவள்தானே முதலில் காட்சியளிப்பாள். இன்று இல்லாததை உணர்ந்தவன் சமையல் அறையில் இருந்த வடிவம்மாவை பார்த்தான். தம்பி, பாப்பா காலையில் அறைக்கு போனதுதான், இன்னும் கீழே வரல. நான் காலையில சாப்பிட கூட சொன்னேன், ஆனா சாப்பிடவே இல்லை. ஏன் தெரியல தம்பி. சரி, பார்கவி கீழே வந்தா பாத்துக்கோங்க. சரி தம்பி. ஆதித்யா அவன் அறை கதவை திறந்து உள்ளே சென்றான். ஆறுவிடமிருந்து சின்ன சினுங்கல்கள் வந்தது. அவன் அருகே படுக்கையில் படுத்திருக்கும் அவளையும் பார்த்தான். அழுதிருக்கிறாள் என்பதை அவளுடைய கன்னத்தில் இருந்த நீர்க்கோடுகளே காட்டிக் கொடுத்தது. தன் மகனை கையில் ஏந்தி கொண்டவன் வேலையாளை வரச் செய்து அவனை வடிவம்மாவிடம் ஒப்படைக்கச் செய்தான். தன் அறை கதவை தாளிட்டு விட்டு அவள் அருகே வந்து அமர்ந்தான். பெண் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அழகை முழுவதுமாக அவன் ரசித்ததில்லை. இன்று அவள் இமை மூடி உறங்குவதை பார்க்க அவளுடைய பால் நிற முகம் வளர்ந்த குழந்தை போலத்தான் இருந்தது. ஆதித்யாவின் மனதில் யோசனை. இவள் எதற்கு அழுதாள்? ஒருவேளை ஷாலினி திரும்பி வந்தது இவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஒருவேளை இந்த ஆடம்பர வாழ்க்கை அவளால் பறிபோய் விடும் என்று நினைக்கிறாளா? இருக்கலாம். எல்லாம் இந்த பணம் இருக்கிற வரைக்கும் தானே. டே ஆதி, ஏற்கனவே அந்த ஷாலினி மூலமா பட்ட ஏமாற்றம் போதும்.
இனியும் இந்த பெண்களை நம்பாத, சொல்லிட்டேன். அவனுடைய அறிவு கூற, மனமோ, ஆதி இவள் உனக்கான பெண், நீ அந்த மென்டல் சொல்றதெல்லாம் கேட்காதடா. மனம் கூற, டே ஆதி, இதெல்லாம் ஒரு ஹார்மோன் செய்யற வேலைதான், இந்த அறவேக்காடு சொல்றத கேட்காத. அடச்சி, 2 பேரும் வாய் மூடிட்டு போங்கடா. ஆதி கடுப்பில் திட்ட இரண்டும் வாயை மூடிக்கொண்டது. அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவளோ அவன் புறம் திரும்பி படுக்க, அவளுடைய முடி பெண்ணவள் முகத்தில் வந்து விழுந்தது. அதை நகர்த்த சென்றவனின் கைகள் அவளுடைய ரோஜா நிற இதழில் விரல் கொண்டு இழுத்துவிட, பெண்ணவள் எழுந்து விட்டாள். தன் குண்டு கண்களை வைத்து எதிரே இருந்தவனை திரு திருவென்று விழித்து பார்த்தாள். ஏன் இப்படி பாக்குற? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்போதான். என்ன உடம்பு முடியலையா? தூங்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் அழுதுருக்க? நான் எங்க அழுத? அவள் கன்னத்தில் இருந்த நீர்க்கோடுகளை கை வைத்து காட்டி கேட்டான். அப்புறம் இதுக்கு பேர் என்ன? ஒன்னும் இல்ல. ஏ ருத்ரா, கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லிட்டு போ. பெண்ணவள் கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். ஏன் அழுத? நீங்க எப்பவும் என் கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? இல்லையே, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு சொல்லணும்? சரி, இன்னைக்கு சொல்றேன். இப்ப சொல்லு, ஏன் அழுத? நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க, நானும் நைட்டு சொல்றேன், போதுமா? இப்ப கையை விடுங்க. ஆதித்யா கையை விட்டான். பெண்ணவள் முகத்தை கழுவிக்கொண்டு கீழே சென்றாள். ஆதித்யா நார்மல் உடை அணிந்து கீழே வந்தான். பார்கவி சாப்பிட்டு கொண்டிருக்க ருத்ரேஷி தன் மகனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள். ஆதித்யா அமர அவனுக்கும் பரிமாறினாள். பார்கவி, சாப்பிட்டு கிளம்பி வா, ஷாப்பிங் போலாம். ஓகே அண்ணா. ருத்ரா, நீயும் போயிட்டு ரெடியாகி வா. நான் வரல. ஏன்? எனக்கு வர விருப்பம் இல்ல. உன்கிட்ட விருப்பத்தை கேட்கல, வந்தே ஆகணும். நீ குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு போ. நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? அண்ணி, நீங்களும் வாங்க. பார்கவி முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூற, அவளோ குழந்தையை சமையல் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அறைக்கு சென்றாள். அண்ணா, அண்ணி கொஞ்சம் ஒன்ன மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம், சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஓகே. பார்கவி சென்று விட்டாள். ஆதித்யா சாப்பிட்டு விட்டு அவன் திருவிடம் சில விஷயங்களை பற்றி போனில் பேசிக் கொண்டிருந்தான். அதற்குள் இருவரும் ரெடியாகி கீழே வந்தனர். ஆதித்யா தன் அவளை தான் பார்த்தான். அவள் நிறத்திற்கு ஏற்றாற் போல அழகான இளம் சிவப்பு நிற புடவை உடுத்தியிருந்தாள். தன் அண்ணாவின் பார்வையை பார்த்தவள் சத்தம் போடாமல் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ருத்ரேஷி அருகே வந்தாள். ருத்ரா, இது என்ன புடவை? ஏன், நல்லா தானே இருக்கு. அவள் புடவையை பார்க்க அவள் அருகே வந்த ஆதித்யா பெண்ணவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அவளை அழைத்து சென்றான். இதை ருத்ரேஷி தான் எதிர்பார்க்கவே இல்லை. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 24. மிகப்பெரிய மாலின் முன்னே ஆதித்யாவின் கார் நின்றது. அந்த இடத்தை பார்த்த ருத்ரேஷி, இங்க எதுக்கு வந்தோம்? அண்ணி, ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? இங்க வராம எப்படி? ஏன், சின்ன கடையே இல்லையா? என்ன இவ்ளோ பெரிய கடை தேவையா? அண்ணி, நம்ம கடைக்கு வந்துதானே ட்ரெஸ் எடுக்க முடியும். என்ன, நம்ம கடையா? ஆமா, இது அண்ணாவோட கடை. அங்க நேம் போர்ட பாருங்க. பார்கவி கீழே இறங்கி அவளிடம் அந்த கடையின் பெயரை காட்டினாள். ஏஏ பிளாசா என்று பெரிய நேம் போர்டு இருந்தது. பார்கவி, நீ உள்ள போ. உங்க அண்ணி இப்போ அதிர்ச்சியில இருக்கா. அவளை நான் அழைச்சிட்டு வரேன். ஓகே அண்ணா. அவள் அங்கிருந்து உள்ளே சென்றாள். ருத்ரா, ஏன் வாயை இப்படி பொழந்துட்டு இருக்க? நீங்க ஏன் இதை சொல்லவே இல்ல? நீ கேட்கவே இல்ல. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்களா என்ன? இந்த வாய் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருந்தா என்ன? எப்ப பாரு எதிர்த்து பேசிட்டே இருக்க. நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க. ஒழுங்கா அன்னைக்கு நான் கேட்டப்பவே பதில் சொல்லியிருந்தா நான் ஏன் இப்படி எதிர்த்து பேச போறேன்? நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். நீ தான் தூங்கிட்ட. இதுல என் பையனை வேற கட்டிப்பிடிச்சிட்டு தூங்குற. அவனை கட்டிப்பிடிக்காம உங்களையா கட்டிப்பிடிக்க முடியும்? பெண் அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள தன் அவளை அணைத்து கொண்டவன், வாடி உள்ள போலாம். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து கார் கதவை திறந்தான். பெண்ணவள் தன் குண்டு விழிகளை விரித்து காட்டினாள். ருத்ரா, நீயே இறங்கி வரையா இல்ல நான் வரணுமா? வேண்டாம், நானே வரேன். ருத்ரேஷி அவனோடு வந்தாள். அங்கே இருந்த அவனுடைய கார்ட்ஸ் அவர்கள் பின்னே வந்தனர். அதை பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்தாள். ருத்ரா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இவங்க ஏன் நம்ம பின்னாடி வராங்க? அதுவா, உன் புருஷனுக்கு பாதுகாப்பாதான். உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? நீங்களே பார்க்க நல்ல அர்னால்டு மாதிரி தானே இருக்கீங்க. ஒரு 10 பேர் வந்தா நான் அடிப்பேன். பட் அதுக்கு மேல வந்தா சமாளிக்க ஆள் வேண்டாமா? அதான் இவங்க. உங்களை யார் அடிக்க போறா? வேற யாரு? என் எதிரி தான். உங்களுக்கு எதிரியெல்லாம் இருக்காங்களா? ஏன், நான் தான் இந்த கதையோட ஹீரோ. அப்ப எனக்கு எதிரி இருப்பாங்கடி. அதெல்லாம் இல்ல, சொன்னாங்க. யார் சொன்னா? நம்ம ரைட்டர் தான். அதுக்கு வர வேலை இல்ல. எப்ப பாரு ஏதாவது பொய் சொல்லும். அதெல்லாம் காதுல வாங்காத. வந்து ட்ரெஸ் எடுடி. இருவரும் புடவை பிரிவிற்கு வந்தனர்.
அவளுக்கு எது எடுப்பது என்றே தெரியவில்லை. ஒன்று எடுத்தால் அதை வைத்துக்கொண்டு அவள் அருகே போனை பார்த்து கொண்டிருக்கும் அவனை தான் பார்த்தாள். அப்படியே செய்து கொண்டிருப்பவளை ஆதித்யா கடைக்கண் ஓரத்தில் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ருத்ரா, என்ன, எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்க? புடவை எடு. அவளை பார்க்காமல் கேட்க, நான் உங்களை பாக்குறத எப்படி திரும்பி பார்க்காம கண்டுபிடிச்சீங்க? நீ குறுன்னு என்னையே பாக்குறது தான் தெரியுதே. ஆமா, உன் பிரச்சனை என்ன? எதுக்கு என்னையும் இந்த புடவையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க? எனக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியல. உனக்கு பிடிச்சது எதுவும் அதை எடுடி. அதான் தெரியல. அப்ப வா போலாம். என்னங்க? அவள் சினுங்க. ஏய், என்ன நீயும் ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்கிற? அப்புறம் என்ன? இந்த லூசுக்கு எப்படி சொன்னா புரியுமோ தெரியலையே. ச்சே. ருத்ரா, என்ன சீக்கிரம் ட்ரெஸ் எடு. நீங்க எடுத்து தாங்க. என்ன நானா? ஆமா, நீங்க தான். இதெல்லாம் எடுத்து எனக்கு பழக்கம் இல்லடி. அதனாலதான் அவ ஓடிட்டா போல. ருத்ரேஷி கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் கூறிவிட்டாள். அடுத்த நொடி தான் சொன்ன வார்த்தையின் வீரியம் உணர்ந்து அவள் அருகே நின்ற ஆதித்யாவை பார்த்தாள். அவன் கண்ணில் இப்பொழுது கோபம்தான் இருந்தது. அவளை ஏகத்திற்கும் முறைத்து விட்டு முன்னே நடந்தான். என்னங்க, நில்லுங்க ப்ளீஸ். ருத்ரேஷி அவனை பின்தொடர அடுத்த நொடி அங்கே இருந்த நிலை தலைகீழாக மாறியிருந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 25. அவளை ஏகத்திற்கும் முறைத்துவிட்டு முன்னே நடந்தான். என்னங்க, நில்லுங்க. ருத்ரேஷி அவனை பின்தொடர அடுத்த நொடி அங்கே இருந்த நிலை தலைகீழாக மாறியிருந்தது. திடீரென்று எங்கோ இருந்து வந்த குண்டு ஆதித்யாவின் வலது கையில் பட்டது. அதில் இருந்து ரத்தம் அவன் பின்னே வந்த ருத்ரேஷி மீது பட்டது. அடுத்த நொடி அவளை தன்னோடு இழுத்து கொண்டு அங்கே இருந்த தூண் பின்னே நின்றான். அவனுடன் இருந்த கார்ட்ஸ் அங்கே துப்பாக்கியோடு நின்றிருந்தவர்களை சுட்டனர். ஆதித்யா கையில் வலி. தன் பின்னே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தான். ருத்ரேஷி அவன் கையில் வழிந்த ரத்தத்திற்கு கட்டு போட அவள் புடவை முந்தானையை கிழித்து கட்டினாள். ஆதித்யாவின் விழி அவளைத்தான் பார்த்தது. பெண்ணவள் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. வராமல் இருக்குமா என்ன? ஆதித்யா அவளுடைய கணவன். தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுடைய சரி பாதி அவளுக்கு வலிக்காதா என்ன? இன்னும் அங்கே துப்பாக்கி குண்டின் சத்தம் நின்ற பாடில்லை. ஆதித்யா அவள் கட்டு போட்டுவிட்ட அடுத்த நொடி தன் துப்பாக்கி மூலம் அங்கே மறைந்திருந்த இருவரையும் சுட்டான். ருத்ரேஷி தைரியமானவள்தான். இருந்தாலும் இந்த திடீர் தாக்குதல், அதிலும் ஆதித்யாவின் உதிரம் பார்த்த பிறகு கையில் உயிரே இல்லை. மனம் படபடத்து இமை தானாக மூடியது. பெண்ணவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள். முன்பே காட்ஸுடன் வந்த பார்கவி அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாள். அதனால் அவளுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த சூழ்நிலை முழுவதுமாக மாறியிருந்தது. மயங்கி இருக்கும் தன் அண்ணியின் அருகே ஓடி வந்தாள் பார்கவி. அண்ணா, அண்ணி மயங்கிட்டாங்க. ஆதித்யா அவளை எழுப்பி பார்த்தான். எந்த அசைவும் இல்லை. அவளை காரில் ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றனர். இருவருக்கும் மருத்துவம் பார்த்தனர். இந்த விஷயம் கேள்விப்பட்டு திரு, மல்லிகா, மாளவிகா மூவரும் வந்தனர். ஆதித்யா வலது கையில் இருந்த குண்டை எடுத்து கட்டு போட்டு விட்டனர். அதிகப்படியான ரத்தம் சென்றதால் அவனுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. இங்கே ருத்ரேஷி மயக்கம் தெளிந்து பார்க்க எதிரே மல்லிகா, மாளவிகா இருவரும் தான் நின்றிருந்தனர். ஆனால் அவள் முதலில் பார்க்க நினைத்தது என்னமோ தன்னவனை தான். இந்த ராட்சசிகள் எங்கே விட்டார்கள்? மயக்கத்தில் இருந்து எழுந்தவளை இல்லாத பொல்லாத காரணம் எல்லாம் சொல்லி திட்ட ஆரம்பித்து விட்டனர். உன்னை கல்யாணம் செஞ்சதுனாலதான் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை. நீ எந்த நேரத்துல என் வீட்டுல கால் எடுத்து வச்சியோ தெரியல. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆமா, நீ ஒரு ராசி கெட்டவ. அதனாலதான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சு. மாளவிகா பொய் கண்ணீர் விட, அதையெல்லாம் பார்க்க முடியாத பார்கவி, அக்கா, ஓவர் நடிப்பு வேண்டாம். இந்த பேச்சு இப்ப தேவையா? நீ சும்மா இருடி. நீயும் தானே இந்த சனியனை தூக்கி தலையில வச்சிட்டு இருக்க. அம்மா, பார்த்து பேசு. அண்ணா பக்கத்து அறையில தான் இருக்கான். எப்ப வேணும்னாலும் எழுந்து வருவான். வரட்டுமே, நான் இல்லாததையா சொல்லிட்டேன். எல்லாம் இவளோட ராசி தானே. ஐயோ, 2 பேரும் வாயை மூடுங்க. என்ன திட்டணும் அவ்வளவுதானே? ஏதோ திட்டுங்க. ஆனா இவர் இப்போ எப்படி இருக்காரு அதை சொல்லிட்டு திட்டுங்க. பார்கவி, இப்போ இவர் எப்படி இருக்காருடி? அனி, அண்ணாக்கு எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுங்க. நான் அவரை பார்க்கணும்டி. வா, ஏன் போலாம். அண்ணி, இப்பயா? ஆமா, வா. சரி வாங்க. ருத்ரேஷி எழுந்து செல்ல முயல அவள் பாதையில் தன் கால்களை குறுக்கே விட பெண்ணவள் அங்கே இருந்த பெட்டில் விழ அவளுடைய நெற்றியில் அடிபட்டு விட்டது. அம்மா! அக்கா, ஏன் இப்படி பண்ணுன? நான் என்ன பண்ண? எதுவும் செய்யலையே. என் அண்ணாக்கு காயம் கொடுத்தவள் அதை அனுபவிக்க வேண்டாமா? மாளவிகா பழி உணர்வில் கூற ருத்ரேஷி தலையை பிடித்து கொண்டாள். மல்லிகா, மாளவிகா இருவரும் வந்த வேலை முடிந்தது என்று சென்று விட்டனர். பார்கவி டாக்டரை வரவழைத்து அவளுக்கு கட்டு போட்டு விட்டாள். அவள் விழுந்து இடித்த இடத்தில் ரத்தம் கூட வந்ததுதான். அடி கொஞ்சம் பலமாகத்தான் இருந்தது.
விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 26. ருத்ரேஷி கண் திறந்து பார்க்கும்போது அவள் அருகே திரு பார்கவி இருவரும் தான் அமர்ந்திருந்தனர். கவி, அண்ணி எழுந்துட்டீங்களா? தலையில ஏதாவது வலி இருக்கா? அதெல்லாம் இல்லடி. உங்க அண்ணா எப்படி இருக்காரு? அண்ணா நல்லா இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். அப்போ வீட்டுக்கு தான் போகணும். என்ன வீட்டுக்கா? ஆமா, அவன் அப்பவே வீட்டுக்கு போயிட்டான். திரு கூறினான். என்ன சொல்றீங்க? ஆமா அண்ணி, அண்ணா வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க கண் விழிச்ச உடனே உங்களை அழைச்சிட்டு வர என்னையும் திரு அண்ணாவையும் இங்க விட்டுட்டு போனாரு. பார்கவி சொன்ன உடனே தன்னையும் அறியாமல் ருத்ரேஷிக்கு கண் கலங்கி விட்டது. தன்னை இப்படி தனித்து விட்டு சென்று விட்டானே. இன்னுமா நான் சொன்ன அந்த சிறு வார்த்தைக்காக கோபம் கொண்டிருக்கிறார்? நான் என்ன நடக்காததையா சொன்னேன்? என்னை எப்படி அழைத்து வந்தானோ அப்படித்தானே அவளை இந்த கடைக்கு எல்லாம் அழைத்து வந்து இது பிடிக்குமா அது பிடிக்குமா என்று கேட்டு வாங்கி கொடுத்திருப்பார். நான் ஏதோ கேட்க கூடாததை கேட்டது போல இப்படி கோபித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் கோபம் வருமா? ஏன் எனக்கு வராதா? இனி நான் எப்படி பேசுறேன் பாரு. ஏண்டி, அன்றே அவர் சொன்னாரு தானே, அவரோட குழந்தைக்கு தான் நீ வேணும், அவருக்கு இல்லைன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை அவர் மனைவியாவே ஏத்துக்கல. நீ வெறும் குழந்தைய பாத்துக்கிற சேவகிதான். அந்த வேலையை மட்டும் பாருடி. அவளுடைய மனசு கூற அதை ஏற்க முடியாமல் ருத்ரேஷி கண்ணில் கண்ணீர் வந்தது. அண்ணி, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? தலையில வலி இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லடி, வா போலாம். அட அண்ணி, வெயிட் பண்ணுங்க. திரு அண்ணா டாக்டரை பார்க்க போயிருக்காரு. வந்த உடனே வீட்டுக்கு போலாம். கவி, உனக்கு எந்த அடியும் இல்லதானே? அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. அதான் காட்ஸ் கூட இருந்தாங்களே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கவி, உனக்கு பயமா இல்லையாடி? அதெல்லாம் இல்ல அண்ணி. அதான் அண்ணா கூட இருக்காரே, அப்புறம் என்ன பயம் வேண்டியிருக்கு? உங்க அண்ணனே ஒரு வித பயம்தான். அண்ணி, இப்ப என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலடி. சரி, டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. அப்புறம் சாரி அண்ணி. எதுக்கு சாரி? எங்க அம்மாவும் அக்காவும் உங்களை இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. அதுக்குதான். அவங்களுக்கு பதில் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லடி. எல்லார் வீட்லயும் இந்த மாமியார் நாத்தனார் கொடுமை இருக்கும் தானே. ஆனா ஒரு விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. அது என்ன விஷயம் நீ? என் 2வது நாத்தனார் அப்படி இல்லையே. அவள் கன்னம் பிடித்து கிள்ளினாள். அண்ணி, எனக்கு ஐஸ் வச்சது போதும், டாக்டர் வந்துட்டாங்க பாருங்க. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது டாக்டர் உள்ளே வந்தார். ருத்ரேஷியை செக்கப் செய்துவிட்டு எதுவும் இல்லை என்று சொன்னார். அதன் பிறகே திரு இருவரையும் கொண்டு வந்து வீட்டில் விட்டான். ருத்ரேஷி பார்கவி இருவரும் இறங்கிக் கொள்ள திரு சென்று விட்டான். இருவரும் வீட்டின் உள்ளே வர வடிவம்மா ருத்ரேஷின் அருகே ஓடி வந்தாள். பாப்பா, அடி பலமாடா? அதெல்லாம் இல்ல, சின்ன காயம்தான். ஏன் இவ்ளோ பதட்டம்? இல்ல பாப்பா, இப்படி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உன்னை பார்த்த பிறகுதான் உயிரே வந்துச்சு. எனக்கு எதுவும் இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமா, ஆறு எங்க? அவள் கண்கள் அலை பாய்ந்தது. குழந்தைய தம்பி வாங்கிட்டு போனாரு பாப்பா, மேலதான் இருக்காரு. சரிம்மா, நீங்க போங்க. சரி பாப்பா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. வடிவம்மா சமையல் அறையில் நுழைந்து கொண்டாள். ருத்ரேஷி பார்கவி இருவரும் அவர்களின் அறைக்குள் நுழைந்து விட்டனர். ருத்ரேஷி உள்ளே நுழைய கையில் கட்டோடு தன்னவன் கட்டிலில் படுத்திருக்க அவன் நெஞ்சில் ஆறு படுத்திருந்தான். பெண்ணவள் கண் அவளையும் அறியாமல் கலங்கியது. மனதில் தன்னை மட்டும் தனித்து விடப்பட்ட உணர்வு. அவர்களை பார்த்தவள் அப்படியே அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவள் மனதில் ஏதோ ஒரு வேதனை. இருவரும் தனக்கு சொந்தமானவர்கள் இல்லையோ என்கிற எண்ணம். கட்டிய அவனும் அவளை கண்டு கொள்ளவில்லை. இத்தனை நாள் அவளுடன் விளையாடி கொண்டிருந்த ஆரு இப்பொழுது அவனுடைய தந்தையின் மஞ்சம் கிடைத்தவுடனே அவளை மறந்து விட்டான். விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 27. பனிமலரில் சிதறியிருக்கும் நீர்த்துளி போல பெண்ணவள் முகத்தில் ஆங்காங்கே கண்ணீர் துளி சிதறியிருந்தது. நீண்ட யோசனையோ இல்லை வேதனையா என்று தெரியவில்லை. அவளுடைய சிந்தனை எல்லாம் அவளுடைய மகன் தூக்க அசைவில்தான் தெளிந்தது. ஆறு இப்பொழுது அழலாம் என்று அவன் மொட்டு வாயை திறக்க பெண்ணவள் அவனை ஆதித்யாவின் நெஞ்சில் இருந்து தூக்கி கொண்டாள். சோச்சோ, ஆறு கண்ணா, என்ன தூக்கம் கலைஞ்சிருச்சா? பெண்ணவள் அவனை பார்க்க அவனோ அவளை பார்த்த மகிழ்ச்சியில் தன் இரு கையால் அவள் முகத்தில் எச்சில் படுத்தினான். அவள் நெற்றியில் இருந்த காயத்தை தொட்டு பார்த்தான். எனக்கு எதுவும் இல்லடா கண்ணா. அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ஆருவும் அவள் கன்னத்தில் எச்சில் செய்தான். பெண்ணவள் திரும்பி பார்க்க ஆதித்யா இன்னும் உறக்கத்தில் தான் இருந்தான். அவன் அருகே வந்தவள் அவன் வலது கையை தொட்டு பார்த்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு கீழே வந்தாள். அப்பொழுது பார்கவியும் வர இருவரும் சேர்ந்து அவனை குளிக்க வைத்துவிட்டு உடை மாற்றினர். அண்ணி, நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி, பாத்துக்கோ, அவனுக்கு பால் கொடு, வந்துடுறேன். சரி அண்ணி. பார்கவியிடம் அவனை கொடுத்து விட்டு அறைக்கு வந்தாள். ஆதித்யா இன்னும் எழுந்த பாடில்லை. தன் உடைகளை எடுத்து திரும்ப ஆதித்யா அவள் எதிரே நின்றிருந்தான். திடீரென்று அவனை பார்த்தவள் தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டாள்.
வலி இப்போ எப்படி இருக்கு? பெண்ணவள் வாயிலிருந்து வார்த்தை காற்றை விட மெதுவாக வந்தது. பரவாயில்ல. உனக்கு எப்படி இருக்கு? அவள் நெற்றியில் கை வைத்தபடி கேட்க, அத பத்தி தான் உங்களுக்கு அக்கறை இல்லையே, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? யாரு? எனக்கு அக்கறை இல்லையா? ஆமா, அப்படி அக்கறை இருந்தா என்ன மட்டும் எப்படியோ போன்னு தனியா விட்டுட்டு வந்திருப்பீங்களா? நான் உன்னை அங்க தனியா விட்டுட்டு வராம இருந்தா, இங்க உன் பையன் அழுதே போய் சேர்ந்திருப்பான். பரவாயில்லையா? என்ன? அட லூசு! ஆமா, அவன் நீயும் இல்லாம நானும் இல்லாம அழுதுட்டே இருந்தான். வடிவம்மா ஃபோன் பண்ணாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். அது தெரியாம பேசிட்டு இருக்க? அவள் தலையில் கொட்டினான். ஆ, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். கடையில என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவ என்னை விட்டுட்டு ஓடிட்டான்னு தானே சொன்னேன். ஏதோ தெரியாம சொல்லிட்டா. எப்படி தெரியாம சொல்லுவ? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் சொல்லு? இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நீங்க சரியான அரக்கன் அப்படிங்கிறது மட்டும்தான். எது? நான் அரக்கனா? ஆமா. பார்க்க நல்லா சாஃப்ட்டா இருக்கீங்க. ஆனா என் சின்ன இடுப்ப சீக்கிரம் உடைச்சிருவீங்க போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து. பெண் அவள் கண்ணை இடுப்பில் காட்ட, ஆதித்யா அவள் சிவப்பு நிற புடவை விலகிய இடத்தில் தன் கையை அழுந்த பற்றியிருந்தான். அவள் கூறியும் அதை கேட்பதாக அவன் இல்லை. உனக்கு வேற எதுவும் தெரியாதா? உங்க அப்பா உனக்கு எதுவுமே சொல்லலையா? ஐயோ சாமி, உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதே போல என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நீங்க 2 நாள்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதத்தானே வந்ததுல இருந்து கேக்குறேன். இப்பயாச்சும் சொல்லுங்க. பெண் அவள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க, ஆதித்யா எதையோ யோசனை செய்தவன் அவளை தன் நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொண்டவன் ஒரு சில நிமிடம் கழித்து அவளை விட்டான். அவளுக்கு கண்ணீர் நீர் கோர்த்து கொண்டது. நீங்க இப்ப கூட பதில் சொல்லல. அதுக்கு மாறா ஏதோ வினோதமா பண்றீங்க. நான் வினோதமா பண்ணல. நீ அழும் அளவிற்கு இப்ப இங்க எதுவுமே நடக்கல. முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை இப்படி கட்டி பிடிச்சேன்ல, இதான் முதல் முறை ஒரு பொண்ண ஹக் பண்றது. சோ நீயே ஏதாவது நினைச்சிட்டு அழாத. இந்த முறை அழுன்னு விட்டுட்டேன். அடுத்த முறை அழுதா தண்டனை எல்லாம் பலமா இருக்கும். எனக்கு ஆபீஸ் போக நேரம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன். சரியா? அவள் கண்களை பார்த்து கேட்க, அவளோ பதில் மட்டும் சொல்லவே இல்லை. பதில் சொல்ல மாட்டியா? அப்போ ஓகே. பாய். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவளுக்கு இதெல்லாம் நடப்பதே கனவு மாதிரிதான் இருந்தது. ஐயோ, இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. ச்சே. ருத்ரேஷி தன் பஞ்சு மெத்தையில் படுத்துக்கொண்டாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 28. பார்கவி இன்று கல்லூரிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டதால் ஆறுவை அவள்தான் வைத்திருந்தாள். ருத்ரேஷி குளித்துவிட்டு கீழே வந்தாள். ஆதித்யா இல்லை. ஏ கவி, உன் அண்ணா எங்கடி? அண்ணா ஆபீஸ் போயிட்டார் அண்ணி. சாப்பிட்டாரடி? இல்ல அண்ணி. ஏன்? இத நான் அண்ணா கிட்ட கேட்டா அப்படியே ஒரு முறைப்பு வரும். அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். அதுவும் உண்மைதான். இங்க கட்டிய பொண்டாட்டி எனக்கே அப்பப்போ முறைப்பு தான் கிடைக்குது. அண்ணி என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. மதியம் என்ன செய்யலான்னு யோசனை பண்றேன். அண்ணி இன்னைக்கு லீவு. சோ இந்த ஓடுறது பறக்கிறது நீந்துறது இதெல்லாம் செஞ்சுதாங்களே. அடியே, இதெல்லாம் நமக்கு மட்டும்தானா இல்ல ஊருக்கா? நமக்கு மட்டும்தான். சரி, வடிவம்மாவை கூப்பிடு. அவங்க கையில லிஸ்ட் கொடுத்து அனுப்புவோம். ஓகே. வடிவம்மா எங்கே இருந்தாலும் இங்கே வரவும். பார்கவி கத்த அவள் அருகே வந்தாள். சொல்லு பாப்பா. ஹே கவி, என்ன வேணும்? லிஸ்ட் குடிடி. இதோ தரேன். அவளோ இதுதான் சாக்கு என்று சிக்கன் மட்டன் மீன் இறால் என்று எல்லாவற்றையும் கூற ருத்ரேஷி தலையை பிடித்து கொண்டாள். அடியே, இதெல்லாம் ஒரே நாள்ல சாப்பிட போறியா? ஆமா நீ. வடிவம்மா, நீங்க வாங்கிட்டு வாங்க. இவளோட சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே? ருத்ரேஷி கூற சமையல் அம்மா அனைத்தையும் வாங்க சென்று விட்டாள். சரி பார்கவி, நீ ஆர்வ பாத்துக்கோ. நான் சமையலுக்கு வேண்டியதை ரெடி பண்றேன். அப்படியே உன் அண்ணாக்கு போன் பண்ணடி. நான் போன் பண்றேன், நீங்க பேசுங்க. சரியா? சரிடி. கவி போனை கொண்டு வந்து அவள் காதில் வைத்தாள். என்ன பார்கவி, எதுக்கு போன் பண்ண? எடுத்த எடுப்பிலேயே கோபமாக கேட்க, போன் எடுத்தா முதல்ல ஹலோ சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி கேள்வி கேட்க கூடாது. ஓ மேடம், நீங்களா? என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணீங்க? ஏன் சாப்பிடாம ஆபீஸ் போனீங்க? லேட் ஆயிடுச்சு, அதான் வந்துட்டேன். இதுக்கா கால் பண்ண? இல்ல, மதியம் என்ன சாப்பிடுறீங்க அதை கேட்க தான் போன் பண்ணேன். ஏய் லூசு லூசு, இதுக்கா கால் பண்ண? ஆமா. மூஞ்ச பாரு. இப்ப எதுக்கு திட்டுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன்? மதியம் சாப்பிட என்ன வேணும் தானே கேட்டேன். அதுக்கு லூசுன்னு சொல்றீங்க. அவள் குரல் குழந்தை போல அவனுக்கு கேட்க இதழில் சின்ன சிரிப்பை உதிர்த்தவன், உனக்கு என்ன விருப்பமோ அதையே செய்ய. சரி, வீட்டுக்கு வரீங்களா இல்ல திரு அண்ணாவை அனுப்புறீங்களா? ஏன் மேடம் ஆபீஸ் வர மாட்டீங்களா? அடிக்கிற வெயில கலர் போயிடுமா என்ன? அதெல்லாம் இல்ல, எப்படி வர்றது? ஆ, கார் ஷெட்ல ஸ்கூட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இல்லையா டிரைவர் வீட்டுல இருப்பான், அழைச்சிட்டு வா. இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்தா சார் என்ன தருவீங்க? மேடத்துக்கு என்ன வேணும்? பதில் தான் வேணும். சரி வா சொல்றேன். ஏமாத்த கூடாது.
எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அப்ப எனக்கு இருக்கா? அது எப்படி எனக்கு தெரியும்? இப்ப என்கிட்ட வம்பு இழுக்கணும்னே பேசுறீங்களா என்ன? ஏண்டி நானா கால் பண்ணேன்? நீ தான் ஃபோன் பண்ணி இப்ப வம்பு இழுத்துட்டு இருக்க. எது? நான் வம்பு இழுக்கிறேனா? பாவம் பிள்ளை காலையிலேயே சாப்பிடாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம அடிபட்டிருக்குன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சா ஓவரா பேசுறீங்க? ஏண்டி அலாரம் மாதிரி பேசிட்டே இருக்காத. வரியா இல்லையா? வரேன். அப்ப நேர்ல வந்து இந்த வாய பேசு. சரியா? இப்ப ஃபோன வச்சுட்டு வேலைய பாரு. ஆதித்யா கூற ருத்ரேஷி ஃபோனை வைத்து விட்டாள். கொழுப்பு பாத்தியா இவளுக்கு? வரட்டும், இவளுக்கு இருக்கு. விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 29. சமையலறையில் தடபுடலாக சமையல் நடந்து கொண்டிருந்தது. பார்கவி ஆசை தீர சமையல் மேடையில் அமர்ந்து வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்தாள். ஆரோ மூக்கில் கூட வாசனை ஏறிக்கொண்டது போல. குழந்தை தும்ம, கவி அவனை அந்த பக்கம் அழைச்சிட்டு போடி, பாவம் என் பையன் தும்முறான். சரி அண்ணி, அந்த பக்கம் அழைச்சிட்டு போறேன். இந்த மீன் வறுவல் இருக்குதானே? அடியே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் அந்த பக்கம் போடி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி. பார்கவி அவனை தூக்கி கொண்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். வடிவம்மா அவள் சமையலை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். பாப்பா, என்ன பம்பரமா சமைக்கிற? உன்னை பார்த்து எனக்கே பொறாமையா இருக்கு. ஏம்மா? நீ சமைப்பதும் அதுவும் இல்லாம உன் கை பக்குவம் சூப்பரா இருக்குடா. அப்படியா? ஆமா, உன் சமையலை சாப்பிட்டு தம்பி உன்னை பாராட்டி தீர்த்துடுவாரு. பாராட்டிட்டாலும் நீங்க வேற. இந்த கப்பெல்லாம் எடுங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைங்க. ஆருக்கு பருப்பு சாதம் ஊட்டணும். சரிம்மா. ருத்ரேஷி சமைத்த உணவுகளை ஒரு கேரியரில் எடுத்து வைத்தாள். ஆருவுக்கு சாதம் ஊட்டினாள். பார்கவி வடிவம்மா உணவை பரிமாற அதை ருசித்து சாப்பிட்டாள். அண்ணி, எல்லாமே சூப்பர். சாப்பாடு என்றால் இதுவல்லவா சாப்பாடு? என்ன ஒரு ருசி! அண்ணி, நான் மட்டும் உங்களுக்கு வாக்கப்பட்டிருந்தேன், இந்நேரம் சமைச்ச கைக்கு தங்கத்துல வளையல் செஞ்சு போட்டிருப்பேன். டீ, வாய மூடிட்டு சாப்பிடுடி. அவள் தலையில் கொட்டினாள். சாரி அண்ணி. கவி, நீ ஆர்வ பாத்துக்கோ, நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன். அண்ணி, ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். ஆருஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி தானே? அதேதான் அண்ணி. ஒழுங்கா தட்டுல வச்சதை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடு. ஆர்வ பாத்துக்கோ, சரியாடி? சரி அண்ணி. அவள் தலையை ஆட்ட ருத்ரேஷி சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சென்றாள். ஆருஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. ஆதித்யா ஃபைலை சரிபார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது உள்ளே திரு வந்தான். ஆதித்யா. என்ன சொல்லுடா? இந்த புது ஃபைல பாத்தியாடா? இல்லையே. அப்புறம் ஏன் சைன் பண்ணி அனுப்புன? நான் எங்க சைன் பண்ணேன்? அப்போ இது யாரோட சைன்டா? திரு அவன் முன் ஃபைலை காட்டினான். அதை பார்த்தவன் புருவம் யோசனையில் இருக்க, அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. அவளிடம் சண்டை வாங்கி கொண்டே அதில் சைன் செய்தது. தன் தவறை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டான். என்னாச்சுடா? ஒண்ணுல்ல, நான் தான் சைன் பண்ண, மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? உன் பேரையா? என் பேரையா? டேய், என் பேரை தானே போட்டிருக்கேன். அட லூசு பையில, இங்க பாரு. ஆதித்ய கரிகாலன்னு போட வேண்டிய இடத்துல ஆதித்யா ருத்ரான்னு போட்டிருக்க. அப்படியா போட்டிருக்கேன்? ஆதித்யா தன் கையெழுத்தை கூர்ந்து பார்க்க அதை எடுத்து முகத்தை மூடி கொண்டான். டே மச்சான், என்னடா பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதித்யா, என்ன வெக்கம்லாம் படுற? அதெல்லாம் அப்படிதான். ஆமா, உன் தங்கச்சி சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். போன் பண்ணி பாருடா. அவகிட்ட இல்லடா. சரி என்ற ஆதித்யா தன் கம்பெனியின் நுழைவு வாயிலில் இருக்கும் கேமராவை பார்த்தான். அங்கே ருத்ரேஷியை இருவர் வெளியே தள்ள முயற்சி செய்தனர். அதை பார்த்து அவனுடைய விழிகள் கோபத்தில் விரிந்தது. ஆதித்யா அதே கோபத்தோடு கீழே சென்றான். அங்கே அவள் பேசுவதையெல்லாம் காதில் வாங்காமல் அவளை வெளியே தள்ளுவதில்தான் குறியாக இருந்தனர். அவர்களை கீழே தள்ளிவிட்டு ஆதித்யா அவளை தன் அருகே இழுத்தான். பெண்ணவள் விழியில் கண்ணீர் வந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 30. அவர்களை கீழே தள்ளிவிட்டு ஆதித்யா அவளை தன் அருகே இழுத்தான். பெண்ணவள் விழியில் கண்ணீர் வந்து அவனை இறுக அணைத்து கொண்டாள். மனோஜ், இங்க என்ன நடக்குது? செக்யூரிட்டி, ஏன் இப்படி பண்றீங்க? திரு கேட்க, சார், மனோஜ் சார் தான் இவங்களை வெளியே அனுப்ப சொன்னாங்க. மனோஜ், ஏன் அப்படி சொன்னீங்க? சார், அவங்க பொய் சொல்றதா நினைச்சுதான் அப்படி செஞ்சேன். இவ என்னோட மனைவி, அது பொய் இல்ல. மனோஜ், முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? திரு, இவங்க யாரும் இனி இந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடாது. எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குடா. திரு சரி என்று கூறினான். ருத்ரேஷியை தன்னோடு கேபினுக்கு அழைத்து வந்தவன் அவன் ரெஸ்ட் எடுக்கும் அறை உள்ளே அழைத்து வந்து நாற்காலியில் அமர வைத்தான். ருத்ரா, இந்தா தண்ணி குடி. அவளுக்கு அருகே இருந்த தண்ணீரை கொடுத்தான். அதை வாங்கி கொண்டவள் குடிக்காமல் தேம்பினாள். ஏய் ருத்ரா, குடிடி. அவள் குடித்துவிட்டு அவனைத்தான் பார்த்தாள். என்கிட்ட மட்டும் நல்லா பேசு, அங்க பேசாத. அவங்க கிட்ட என் மனைவின்னு சொல்லிட்டு உள்ள வர வேண்டியது தானே? நான் சொன்னேன், ஆனா அந்த குரங்கு தான் விடல. எந்த குரங்குடி? அந்த மனோஜ் குரங்குதான். அவனாலதான் இப்படி.
அவனாலயா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணதே அவனாலதான். அவனுக்கு எப்பவும் என்ன திட்டிட்டே இருக்கணும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்ப எல்லாம் நான் அசிங்கப்படுத்தணும். அவனுக்கு இதுதான் வேலை. என்ன இதே வேலையா? ஆமா. ஏய் லூசு, என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லுடி. நான் படிக்கும்போது இவன் என் ஃப்ரெண்டோட அண்ணா. அப்ப இருந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அத காதுலயே வாங்கல. அதனால என் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டான். அவர் நானும் இவனை லவ் பண்றேன்னு நினைச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இன்னைக்கு இந்த குரங்க இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுல உங்க மனைவின்னு சொன்ன உடனே அதை நம்பாம ஏதேதோ பேசிட்டான் தெரியுமா? நீங்க மட்டும் வரலன்னா என்னை வெளியவே தள்ளி இருப்பான். அவளை ஏகத்திற்கும் முறைத்தான். ஏன் இப்படி பாக்குறீங்க? மூஞ்ச பாரு லூசு. என்கிட்ட எப்படி பேசுற? அவன் அப்படியே 2 அடி அடிச்சிட்டு வந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். நீ என்னன்னா அழுதுட்டு இருக்க? ஐயோ, அடிக்கிறதெல்லாம் தப்புங்க. அப்போ உன் கன்னத்துல நீயே அடிச்சுக்கோ. ஏன்? எனக்கு தான் அடிக்க மனசு வரலையே. அப்போ என்ன அடிக்கணும் போல இருக்கா? ருத்ரேஷி இதழ் குவித்து கூற அவள் கன்னத்தை கடித்தான். வலிக்குது. வலிக்கட்டும்டி. ஆமா, உங்களுக்கு கை வலி எப்படி இருக்கு? உனக்கு இப்பயாச்சும் கேட்கணும்னு தோணுதே. ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, சாப்பிட்டியா? ஐயோ, அந்த வேலையே மறந்துட்டேனே. ஆமா, எங்க நான் கொண்டு வந்த கேரியர்? அவள் எழ, உட்காரு, திரு எடுத்துட்டு வருவான். ஆதித்யா தன் நண்பனுக்கு அழைப்பு விடுத்தான். திரு கேரியரோடு உள்ளே வந்தான். ஹாய் அண்ணா. எம்மா, இந்த சாப்பாடு ஊருக்கா இல்ல எங்களுக்கா? உங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஏன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு? டேய் லூஸ் பையல, முதல்ல பேசாம உட்காருடா. ருத்ரா, பசிக்குதுடி. இருங்க. அங்கே இருந்த டேபிளை இழுத்து போட்டவள் இலையில் மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, இறால் பெப்பர் ஃப்ரை, மீன் குழம்பு, மீன் வறுவல் என்று வாழை இலையை பார்க்க ஃபுல்லாக இருந்தது. ருத்ரா, என்னடி இதெல்லாம், எப்படி சாப்பிடுறது? வாயால தான். அதோ பாருங்க, திருவண்ணா சாப்பிடல. ஏதோ. சரி, ஸ்பூன் கொடு. அதெல்லாம் கொண்டு வரலையே. அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது? ஓ, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் ஊட்டி விடுறேன். ருத்ரேஷி அவனுக்கு ஊட்டி விட திருவுக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்க சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடிவிட்டான். ருத்ரா, என்ன சொல்லுங்க. உனக்கு என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணலையா? நீங்க மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நான் தானே கேள்வி கேட்டேன். இப்ப நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. ஏன் நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? சரி, சொல்றேன். பிடிச்சிருந்தது, அதனாலதான் கல்யாணம் பண்ணேன். நிஜமாவா? அவள் வாயை பிளக்க, வாயை மூடிடி. நீ சொல்லு. என்ன சொல்ல? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இப்ப பிடிச்சிருக்குதான். ஆனா நீங்க நான் கேக்குறப்ப பதில் சொல்லாம இருக்கும்போது வரும் பாருங்க கடுப்பு. அப்பெல்லாம் உங்க தலையிலேயே இப்படி அடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். ருத்ரேஷி அவன் தலையில் அடித்தாள். ஏய் லூசு. எது, நான் லூசா? ஆமா. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வந்தா என் கேள்விக்கு பதில் சொல்றதா சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். அப்ப சொல்லுங்க, என் அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவன் யோசிப்பது போல பாவனை செய்தவன் அவளை மடியில் அமர வைத்தான். நான் உங்ககிட்ட பதில் கேட்டேன். அதானே சொல்றேன். உன் அப்பா நீ படிக்கல, அப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? வேற எதுவும் இல்ல. நிஜமாவே வேற எதுவும் இல்லையா? இல்ல. நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. உனக்கு எப்படி தெரியுது? ஆ, உங்க மூஞ்சிதான் சொல்லுதே. நிஜமாவா? ஆமா. அவள் போட்டு வாங்க நினைத்து கூற ஆதித்யா கூறுவானா என்ன? நான் மறைப்பது என்ன என்றால், அவள் இதழ் வரை குனிந்தவன் பெண்ணவள் இதழில் முத்தம் வைத்தான். அதை அவனிடமிருந்து எதிர்பாரா ருத்ரா திரு திருவென்று விழித்தாள்.